வணக்கம். சோஷியல் மீடியாவில் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு மாதிரியான ட்வீட்ஸை நீங்கள் பார்க்க முடியும். என்னென்னா இந்த மாதிரிலாம் படம் யாருமே எடுக்கிறது இல்லை, அப்போ எடுத்த மாதிரி இப்போ யாருமே யோசிக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே அவங்க ப்ரைமில் அவங்க ஹாப்பியாக இருந்த அந்த யங்கர் பீரியடில் பார்த்த படங்கள் வந்து மெமரபுளாக தான் இருக்கும். அந்த படங்களை பார்க்கும்போது அவங்களுடைய ஹாப்பி டேஸ் ஞாபகம் வரும் இல்லையா? அதனால் அந்த படங்களோட அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட்டை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இது ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்குமே செட் ஆகும். ஆனால் ஹாலிவுட்டில் ஒரு காலத்தில் எடுத்துக்கிட்டு இருந்த இந்த லைட் வெயிட் ராம்காம் அல்லது காமெடி ட்ராமா படங்கள் மாதிரி கண்டிப்பாக இப்போ அவங்க எடுக்கிறதே கிடையாது. இப்போ எல்லாத்தையுமே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு ரொம்ப சிம்பிளாகவே கதை சொல்ல கஷ்டப்படுறாங்களோன்ற மாதிரி தோணுது. இன்னொரு பக்கம் சில பேர் நாங்கள் சிம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏஐ ஜென்ரேட் ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் எடுத்து வச்சு கொஞ்சம் படுத்தி எடுக்கிறாங்க. இந்த டெவில் வேர்ஸ் பிராடா நான் சொன்னேன் அப்படி ஒரு லைட் வெயிட் காமெடி படம். அதோட சீக்குவலை 20 வருஷங்கள் கழிச்சு இப்போ எடுத்திருக்காங்க. எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெவில் வேர்ஸ் பிராடா 2 ஒரிஜினல் டைம்லைன் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ரன்வே மேகசினை விட்டு வந்த 20 வருஷங்கள் கழிச்சு இப்போது ஆண்டி சாக்ஸ் ஒரு அவார்ட் வின்னிங் ஜேர்னலிஸ்ட். அவங்க மட்டும் இல்லை, அவங்க டீமுக்கே அவார்ட் கிடைக்க போகுது. கரெக்டாக ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மொத்த டீமையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு கம்பெனிகிட்டே மெசேஜ் வருது. அதே நேரத்தில் ரன்வே மேகசினும் ஒரு பிரச்சனையில் இருக்குது. ஒரு தப்பான பிராண்டை பற்றி அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஊரில் இருக்கிற எல்லாரும் மிராண்டாவை போட்டு ட்ரால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் வெறுத்து எடுக்கிறாங்க. இப்போ டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அதனால் ரன்வே குரூப்போடைய தலைவர் ஆண்டியை ஃபீச்சர்ஸ் எடிட்டராக வேலைக்கு கொண்டு வராரு. 20 வருஷங்கள் கழிச்சு திரும்ப ரன்வேல ஒர்க் பண்ண வர ஆண்டிக்கு கிடைக்கிற அனுபவங்கள் என்னென்ன, மிராண்டா என்ன பண்ணாங்க, ஆண்டியோடைய முன்னாள் கொலீக் எமிலி எப்படி சீன் உள்ள வராங்க, மிராண்டாவோட கெட்ட பேரை சரி பண்ண இவங்களால முடிஞ்சுதா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த டெவில் வேர்ஸ் பிராடா 2. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப பிடிக்கும். ஒரு நோ நான்சென்ஸ் ஃபன் அவுட்டிங் அந்த படம். அதே டேரக்டரும் ரைட்டரும் சேர்ந்து தான் தேங்க்ஃபுல்லி திரும்பவும் அதே ஃபீலை ஆல்மோஸ்ட் தந்திருக்காங்க. ஸோ இந்த சீக்வலும் ஒரு டிலைட்ஃபுல்லான படம். இந்த வாட்டி ஜேர்னலிசமுடைய லேண்ட்ஸ்கேப் எப்படி மாறிட்டே வருதுன்னு இந்த படத்தில் சொன்ன விதம் ரொம்ப ரியலாக ரிலேட்டபுளாக இருந்துச்சு. புக் சேல்ஸ் எல்லாம் சுத்தமாக எதுவுமே இல்லை, ஃபுல்லாக ஆன்லைன் சோஷியல் மீடியா தான், அதுவும் ஷார்ட் கண்டென்ட்ஸ் தான். நீ கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி ஒரு பெரிய ஆர்டிகல் எழுதினாலும் ஹெட்லைனை தாண்டி பல பேர் படிக்காமையே செம்மையாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் மெட்ரிக்ஸில் அது கன்வெர்ட் ஆகவே ஆகாது. இப்படியான பல ரிலவெண்ட்டான முக்கியமான ஃபேக்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படத்தில் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கு. உலகம் முழுக்க ட்ரெடிஷ்னல் மீடியாக்களோட நிலை இப்போ இதுதான். ஸோ எக்ஸலண்ட்டான போர்ட்ரேயல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் லீட் கேரக்டர்ஸ் மிராண்டாவும் ஆண்டிக்குமான சீன்ஸ், ஆண்டிக்கும் நைஜலுக்குமான சீன்ஸ், ஆண்டிக்கும் எமிலிக்குமான சீன்ஸ்னு ஒரிஜினல் படம் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் செம்ம ட்ரீட்டாக இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபன்னியாகவும் இருக்குது இந்த படம். மிராண்டா கூடவே அமாரி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வச்சுருக்காங்க. அவங்க வந்து மிராண்டா பொலிட்டிக்கலி கரெக்டாக பேச பிஹேவ் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு ரன்னிங் கேக் மாதிரி அங்கங்கே நம்மளை சிரிக்க வைக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு சிமிலராக ஃபர்ஸ்ட் ஆக்ட் ப்ராக்ரஸ் ஆனாலுமே கூட ஜாலியாக தான் போகுது இந்த படம். ஃபேஷனை பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் படம் பார்த்த தியேட்டரில் பெண்கள் பல பேர் இந்த ஃபேஷன் ஷோ காட்சிகள், விதவிதமான ட்ரெஸ்ஸை காட்டுற ஷார்ட்ஸ்லாம் வரும்போது அப்படியே ஊட்டுற மாதிரி ஏக்கமான ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படின்னா எல்லாம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஆண்டி, மிராண்டா, எமிலி இந்த 3 கேரக்டர்ஸ் மேலே தான் மொத்த வீட்டையும் தூக்கி போட்டிருக்காங்க. ஆன் ஹாத்வே, மெரில் ஸ்ட்ரீப், எமிலி பிளண்ட்னு 3 பேருமே அதை ரொம்ப ஈஸோட கேரி பண்ணியிருக்காங்க. ஹாத்வேக்கும் ஸ்ட்ரீப்புக்குமான கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்குது இந்த படத்துலையும். மெரில் ஸ்ட்ரீப் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பல இடங்களில் அவங்க பிஹேவியரில் ஆச்சரியப்படுத்துவாங்க. இதில் கன்சிஸ்டண்ட்டாக அதை கொண்டு வந்த விதம், அவங்க அலட்சியம் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. மிராண்டா கேரக்டரோட இன்னொரு சைடு அவங்க காட்டுற சீன்ஸும் டக்குன்னு சுதாரிக்கிற விதமும் அவங்க ஏன் ஒரு ஆக்டிங் லெஜெண்டுங்கிறத காட்டுது. ஃபர்ஸ்ட் பார்ட் வரும்போது எமிலி பிளண்ட் பெரிய ஸ்டார் கிடையாது, இப்போ பெரிய ஸ்டார். ஆனால் ஸ்டில் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கிற சின்ன ரோலை காமிக்கலாக போர்ட்ரே பண்ண விதம் சூப்பராக இருந்துச்சு. ஹாத்வே செம்ம கான்ஃபிடென்ட்டாக, பாசிட்டிவாக, நேர்மையான ஜேர்னலிஸ்டாகவே தெரியுறாங்க. நைஜலா, ஸ்டான்லி டுச்சி கதையில் அந்த கேரக்டர் எப்படியோ படத்துலையும் ஒரு நடிகராக அப்படி தான் தெரிகிறாரு. செம்ம டிபெண்டபிள். அவருக்கான 2-3 மொமெண்ட்ஸில் மனுஷன் தூள் கிளப்பியிருக்காரு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே கிளைமேக்ஸில் அவருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஒன்று வரும். அதை சமாளித்து ஒரு ரியாக்ஷன் ஒன்று தருவார். செம்ம பர்ஃபார்மன்ஸ் அது. பட் மெரில் ஸ்ட்ரீப்போடைய சூறாவளியில் டுச்சியை அண்டர்ரேட்டட் பர்ஃபார்மராக மாற்றிட்டாங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது நைஜலுக்கும் ஆண்டிக்குமான கான்வர்சேஷன்ஸ் தான். ஆனால் கென்னத் பிரானா, ஆண்டியோட பாய் ஃப்ரெண்ட் கேரக்டர் ரெண்டுமே படத்தில் தேவையில்லாத ஆணிகள். இந்த படத்துடைய ஷார்ட் கமிங்ஸாக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், ஆண்டி கஷ்டப்பட்டு ஒரு பெரிய இன்டர்வியூ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படி கிளைமேக்ஸில் அதை கனெக்ட் பண்ண போகிறாங்கன்றது புரிஞ்சிருது. தென் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ஓல்ட் ஸ்கூல் வேல்யூஸ் தான் தெரியாதுங்கிற அந்த பூமர் கருத்தை இந்த படத்தையும் ஜென்ரலைஸ்டாக முன்வைக்கிறாங்க. அது இன்னும் கூட கொஞ்சம் உருப்படியாக சொல்லியிருக்கலாம். அண்ட் நல்ல நிஜமான ஜேர்னலிசம் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஆண்டி கேரக்டருடைய ஜேர்னி போக போக டைல்யூட் ஆகுது. ஒரு கட்டத்தில் மெரில் ஸ்ட்ரீப்பே காணாமல் போன ஃபீலை கொடுத்துட்றாங்க. ரன்வேவை காப்பாற்ற ஜேர்னலிசத்தை மறக்கலாமே அப்படின்னு மறந்துடுறாங்க போல இருக்கு. அப்படியே செம்ம ப்ரெடிக்டபிளான கிளைமேக்ஸ் அண்ட் ரெசல்யூஷன். திடீர்னு வந்த லேடி காகா கேமியோ, மிலான் ஃபேஷன் பரேட், லாஸ்ட் அப்பர் டின்னர்னு நம்ம கண்களுக்கு கலர்ஃபுல் ட்ரீட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாக இம்பெக்கபிளான ப்ரொடக்ஷன் டிசைன். ஹாத்வேவோடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஸ்டன்னிங்காக இருந்தது பார்க்க.
மியூசிக், சவுண்ட், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பர் ஒர்க். மொத்தத்தில் இந்த டெவில் வேர்ஸ் பிராடா 2 லைட்டாக கருத்தூசி போட ட்ரை பண்ணாலுமே கூட ஒரு ப்ளசண்ட்டான ஈஸி வாட்ச் திரைப்படம். என்ன மாதிரியான 90s கிட்ஸ் 20 வருஷங்களுக்கு முன்னாடி ஹாலிவுட்டுடைய லைட் ஹார்ட்டட் படங்கள் எடுக்கப்பட்ட விதம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க, அந்த மாதிரியான படங்களை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். நல்ல ஜாலியான படம், தியேட்டர்லேயே பார்க்கலாம். அண்ட் அடல்ட்ஸ் ஒன்லி.